கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. என் அன்புக்குரியவர்களே, நம்ம மனசு பாவிகளின் மேல், பாவிகள் பாவம் செய்கிறாங்க, அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க, ஜனங்களை ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பாவியை நான் நேசிக்கிறேன், அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவங்கள பார்த்து நம்மளை பொறாமப்பட வேண்டாம்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க சீக்கிரமாக வளருவாங்க, துரிதமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், ஒரே பிஸ்னஸில் நல்ல லாபம் வந்துடும். ஏன்னா அவங்க பாவம் செய்கிறவங்க. அவங்க மேலே பொறாமப்பட்டுறாத, ஐயோ இவ்வளோ வேகமாக வளர்றாங்களே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ உண்மையாக இருக்கிறோமே, நம்ம மேலே வரவே மாட்டோமே நினைக்காதீங்க. நீங்கள் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருங்க. நம்ம ஆண்டவர் கைப்படையாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம ஆண்டவர் நீதியும் நேர்மையுள்ள தேவன். அநியாயம் சம்பாத்தியம் அவருக்கு பிரியம் இருக்காது. என் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் அவர் எழுதுகிறார்கள். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமப்படும், துரிதமாய் வளருவது. நம்ம சில இந்த விஷயங்கள் நம்மகிட்ட இருக்காது, அவங்க கிட்ட இருக்கும். இந்த பொறாமை, அந்த உள்ளம், என்னப்பா இது, நம்ம எவ்வளோ நாளாக நினைக்கிற ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்க முடியல. பாருங்க, அவங்க நினைச்சவொன்னே வாங்கிறாங்க, நினைச்சவொன்னே செய்கிறாங்கன்னு நினைப்போம். அந்த பொறாமை கொள்ள விடக்கூடாதான். இந்த மனதை அடக்க பழகணும். நாளோறும் கர்த்தரை பற்றி பயம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். இது தேவனுக்கு பிரியமில்லையா, இதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா என்று யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தாதான் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அப்படி இருந்தாதான் நிச்சயமாக முடிவு உண்டு. நம்ம நம்புற நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து நாடோறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி பயத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமூகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது, அதை நாங்கள் அனுபவிக்க, உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடிச்சு வைக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.